ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் சொல்லிட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரை நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தவங்க எந்த விதத்துலேயுமே யாருக்குமே சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி ஒரு சில விஷயங்களை செய்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம்னாலும் அதுக்கான ஒரு வருத்தங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்த நம்ம எப்போதும் சொல்கிறதுக்காகவும் இல்லை மற்றவங்களுக்காக எல்லாத்துக்குமே இது சரி அது சரின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறோம். ஆனால் அவங்க அதிலலாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, கரெக்டாக இல்லாதப்போ நம்ம அவங்களுக்காக பேசி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு ஒரு விஷயத்துக்காக வேறு வேறு இதை நம்ம சரியாக நடந்துக்கிறது தான் நமக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏதாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைமிங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் தானேப்பா. எதுவுமே நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதப்ப நம்மளுக்கு எல்லாமே ஒரு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சில விதத்தில் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும், எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நடந்துக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. குறை சொல்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அவங்களுக்காக நம்ம பார்த்துட்றோம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்காக நம்ம யாரையும் எந்த விதத்துலேயும் யாரையும் நம்ம குறை சொல்லிக்க அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்காக நான் யாரையும் எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது எனக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் சரியாக நம்ம நடந்துக்கலை பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாருக்காகவும் இவங்களை குறை சொல்லுறதோ இல்லை மற்றவங்கள குறை சொல்கிறதோ அதெல்லாம் சரியில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம ஒருத்தரை மற்றவங்கள சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லாதப்போ அதெல்லாம் நம்ம எதுக்கு என்னத்துக்குன்னு நம்ம பேசிக்கிறதுக்கான காரணங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சரியில்லை அப்படின்லாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு சரியான விஷயத்தில் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் எதுக்கும் பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே சரியாக